மகா சிவராத்திரி தினமான இன்றைய தினத்தில மனதுக்கு நிம்மதியும் வாக்குவன்மையும் கல்வி கேள்விகளில சிறந்து விளங்கவும் சிவபெருமானினுடைய அருளை பெறவும் வழிபாடு செய்யப்பட வேண்டிய விழுப்புரம் திருவெண்ணெய்நல்லூர் அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு. கருகாவணத்து முனிவர்கள் அகந்தியால் வேள்வி இயற்றி சிவபெருமானை இல்லாது செய்ய ஏவுகிறார்கள். அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை. எல்லாவற்றையும் சிவபெருமான் தன்னிடத்தை பெற்று வைத்துக் கொள்கிறார். முனிவர்கள் தங்கள் அகந்தை அழிந்து இந்த தலத்தில தவம் புரிகிறார்கள். இறைவன் அவர்களுடைய தவறை பொறுத்து அருள் புரிகிறார். எனவே இந்த ஆலயம் அருள்துறை என பெயர் பெற்றிருக்கிறது. முனிவர்களின் தவறை எண்ணி இங்கு இறைவன் கிருபை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என பெயர் பெற்றார் என்று நமக்கு பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. மறைகள் இறைவன் ஆணைப்படி இங்கு தவம் புரிய அவற்றின் நடுவிலே இறைவன் தீயுருவாக தோன்றினார். அவை கேட்டுக்கொண்டபடி இங்கு சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார் என்று நமக்கு ஆன்மீக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். திருமண நாளன்று திருநாவலூரிலே திருமண கோலத்தில் இருந்த சுந்தரரை வயதான வேடம் கொண்டு ஈசன் தடுத்தாட்கொள்கிறார். நீ எனக்கு அடிமை என்று சொல்லி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களிடம் காட்ட அதில் இருக்கக்கூடிய கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போகச் சொல்லுகிறார்கள். கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன் கிறுக்கன் என்றெல்லாம் திட்டுகிறார். அதையெல்லாம் பொருட்படுத்தாத கிழவர் சுந்தரரை அழைத்துக் கொண்டு இந்த திருவெண்ணெய்நல்லூர் ஆலயத்திற்கு சென்று மறைகிறார். வந்தது இறைவன்தான் என்பதை அறிந்த சுந்தரர் சிவபெருமானை வணங்கி நிற்க, என்னை பற்றி பாடு என்று சிவபெருமான் கேட்க, எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க, என்னை பித்தா என்று திட்டினாயே அதையே பாடு என்று அடி எடுத்துக் கொடுத்திருக்கிறார். அப்போதுதான் சுந்தரர் பித்தா பிறை சூடி பெருமானே என்ற புகழ்பெற்ற பாடலை பாடியிருக்கிறார். அதிலிருந்து ஈசன் எழுந்தில் இருக்கக்கூடிய தலம்தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி ஆண்டவனினுடைய அறநெறியை பரவச் செய்திருக்கிறார் சுந்தரர். ஆலயத்தில் இன்றளவும் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் கிழவராக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் அமைந்திருக்கிறது என்கிறார்கள். இறைவன் என்று சாய்ந்திருந்த தூணில இன்றும் வெதுவெதுப்பாக உஷ்ணம் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். பரமன் அடி வைத்த இந்த மன்றத்திலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்துச் சென்று பூஜையில வைத்து பூஜிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்றும் நமக்கு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அர்ஜுனனுக்கு மகப்பேறு அளித்த விஜயலிங்கம் ஆலயத்தில் அமைந்திருக்கிறது. தேவேந்திரன் பூஜித்த சுந்தரலிங்கம் அமைந்திருக்கிறது. மகாவிஷ்ணு பூஜித்த சங்கரலிங்கம் அந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது. இருக்கக்கூடிய சண்முகநாதர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்றவர். முருகன் திருப்புகழ் பாடி அருணகிரிநாதருக்கு மயிலோடு நடனமாடி காட்சி தந்த திருத்தலம் இந்த திருத்தலம். மகிஷனை வதம் செய்ததால் ஏற்பட்ட ஆக்ரோஷம் நதியில குளித்து மங்களம் பெற்ற தலம் என்பதால் மங்களாம்பிகை சன்னதியில நந்திக்கு பதில் சிம்மம் இருக்கும் என்கிறார்கள். சங்கநிதி பதுமநிதி ஸ்ரீசக்கரத்தோடு சிம்ம வாகனத்தோடு அம்பாள் இங்கே இருப்பது சிறப்பு என்கிறார்கள். பாண்டவர்களில் அர்ஜுனன் தன் மூத்தோனாகிய தருமனும் பாஞ்சாலியும் தனித்திருந்த பாவத்தை இங்கு இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு போக்கிக் கொண்டார்கள் என்கிறார்கள். அதோடு இறைவனை வேண்டி மகப்பேறு அடையவும் வரத்தை பெற்றார்கள் என்றும் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சடையப்ப வள்ளல் இந்த ஊரிலே வாழ்ந்திருந்தார் என்கிற சிறப்பும் முக்கியமானது என்கிறார்கள். இந்த ஆலயம் வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும் என்கிறார்கள். தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாத விநாயகர், சுயம்புவாக தானே தோன்றியவர், மெய்கண்ட தேவருக்கு 5 வயதுல ஞான உபதேசம் செய்தவர் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் பெரியோர்கள். வாய் பேச முடியாதவர்கள் இங்க வந்து வழிபட்டால் பேச்சு வரும். அம்பிகை சன்னதியில 4 வகை எண்ணெய், இழுப்பு, தேங்காய், ஆமணக்கு நல்லெண்ணெய் ஆகியவற்றை கலக்கி ஏற்றினால் திருமண வரம், குழந்தை வரம், உத்தியோக வரம், தொழில் விருத்தியை எல்லாம் கைகூடி வரும் என்கிறார்கள். தர்மதேவதைய நந்தி வடிவில ஆலயத்தில் இருப்பதினால் திருமணமாகாதவர்கள் தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினால் திருமண வரம் கண்டிப்பாக ஈடேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். உடல் ஆரோக்கியம், தொழில் ஆகியவற்றுக்காக ஜப்பான் நாட்டில் இருந்தெல்லாம் இந்த ஆலயம் வந்து பக்தர்கள் யாகம் நடத்துகிறார்கள் என்கிற பதிவும் இருக்கிறது. நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இந்த தலத்தில் அமைந்திருக்கிறது. வளையபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்வாளிக்கிறார். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில இந்த தலம் 225வது தேவார தலம். ஆடிச்சுவாதி சுந்தரருக்கு 2 நாட்கள் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்கிறார்கள். பங்கினி உத்திரம், கொடித்தேரோட்டம் 10 நாட்கள், ஆருத்ரா தரிசனம், ஆவணி மூலம், புட்டு உற்சவம், கந்தசஷ்டி ஆகிய நாட்களில் ஆலயங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கிற பதிவு இருக்கிறது. விழுப்புரம் திருவெண்ணெய்நல்லூர் அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் ஆலய வழிபாடு சிறப்பு பெறட்டு.